உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. சிறுமீன் கற்பனை கதை. யோனா மற்றும் திமிங்கலத்தின் கதையை கேட்டு ஒரு சிறுமீன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நான் மிகச்சிறியவன் என்ற வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் கடலில் கர்த்தருடைய சத்தம் கேட்டது. எனக்காக ஊழியம் செய்யவும் ஜீவனை கொடுக்கவும் விருப்பமுள்ள சிறு மீன் உண்டா? மற்ற மீன்கள் பயந்து ஓட அந்த சிறு மீன் மகிழ்ச்சியோடு முன் வந்தது. தேவ கட்டளைப்படி அது ஒரு படகரையில் சென்று நீரில் விழுந்த நாணயத்தை விழுங்கியது. பின் கரைக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட தூண்டிலை கண்டு அதில் அகப்பட்டது. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் வரிப்பணம் செலுத்த பயன்படுத்திய மீன் இதுவே. நாமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நமக்கென்று ஒரு கற்பனையை வைத்துக் கொண்டு இப்படித்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்புகளை விட்டுவிட்டு கடைசி வரை எதுவும் செய்யாமலேயே இருக்கிறோம். மாறாக எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இந்த மீனைப் போல கர்த்தரின் ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்து காத்திருப்போமா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7.